ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி நாம் சிம்பிளாக ஒரு சத்துருண்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு நான் பச்சை பயிரை கழுவி எடுத்திருக்கேன். பச்சை பயிரில் உள்ள தண்ணியெல்லாம் போகும் வரைக்கும் லைட்டாக வறுத்துக்குவோம். இது கூடவே பாதாம், கேஷ்யூ நட் சேர்த்து கோல்டன் ப்ரௌன் கலராக வறுத்து எடுத்துடலாம். பிறகு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி சுகர் சேர்த்து லைட்டாக அரைச்சி எடுத்துருவோம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போது தேங்காவையும் வறுத்து எடுக்க போகிறோம். நான் ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன். இதையும் கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுத்து எடுத்துருவோம். இது கூட இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மிக்ஸையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போது ஏலக்காய், நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் சேர்த்துருக்கனால சுகர் கரைய ஸ்டார்ட் ஆயிரும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பால் சேர்த்துக்கிறோம். இடைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிக்க ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம் டேஸ்ட்டுக்காக. தேவைப்பட்டால் நெய் கூட இன்னொரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ பாருங்கள், பாத்திரத்தில் ஒட்டாமல் திரண்டு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பிறகு ஒரு 10 மினிட்ஸ் மாதிரி ஆற விட்டோம்னா கொஞ்சம் கட்டியாக இருக்கும். இப்போ நம்ம உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்ல சாஃப்டாக இருக்கும். சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.